2025 பிப்ரவரி மாத பலன்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு பிப்ரவரி மாதம் 2025 எப்படி இருக்கும் பாருங்க. ராசியாதிபதி சுக்கிரன் 6ஆம் பாவத்தில் ராகுவுடன் இருக்கிறார். 4ஆம் பாவத்தில் சுக்கிரன், சூரியன், புதன். 5ஆம் பாவத்தில் சனி பகவான். இதனால் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் திடீர் என்று பண வசதி வந்து சேரும். குரு பகவான் 8ஆம் பாவத்தில் இருந்தாலும் அதோடைய பார்வை 2ஆம் பாவத்துக்கு இருக்கின்றது. அதனால் கண்டிப்பாக பணம் வந்து சேரும் என்று சொல்வேன். தைரியமாக இருக்கீங்க. வெளிநாட்டு வியாபாரிகளுக்கும் நாட்டில் வியாபாரம் செய்கிறவர்கள் வியாபாரி வர்க்கத்துக்கு நல்ல காலம். திடீர்னு வெளிநாட்டு, ஏன்னா 12ல் ஒரு பார்வை, சுக்கிரனின் பார்வை இருக்கும் பொழுது ஏதாவது லக்ஸூரியஸான கிஃப்ட் வர்றது, பணம் வந்து சேர்றது, இந்த வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. லாபம் பெருசாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. 9வது பாவத்தில் செவ்வாய் இருக்குது. 9வது பாவத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது கடுமையாக ஒழிப்பீங்க. சின்ன பசங்கள்லாம் இந்த நேரம் ஜிம்மெல்லாம் போவீங்க, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவீங்க, பாடியெல்லாம் காட்டுவீங்க. அந்த காலம் என்று சொல்லுவாங்க. ஸோ ஹெல்த்து நல்லாவே இருக்கும், மெயின்டைன் பண்ணுவீங்க. 6ல் சுக்கிரன் இருந்தாலும் ஹெல்த் மெயின்டைன் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஆஸ் இட் இஸ் பொசிஷன், நோ டவுன் நோ அப் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது பெருசாகவும் வராது, லாபமும் வராது, பதவியும் வராது, இருக்கிற மாதிரியே வாழ்வீர்கள். கலைஞர்களுக்கு, ஆர்டிஸ்ட்டு, சினிமா ஆர்டிஸ்ட்டு எல்லோருக்கும் இந்த காலம் நல்ல காலம். ஏனென்றால் இந்த ராகுவுடன் சுக்கிரன் சேரும்போது புது வாய்ப்புகள் உருவாகும் என்று சொல்லலாம். செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது வீண் செலவு ஆகாமல் பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லலாம். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம், தைரியமான காலம். தைரியத்துடன் வேலை செய்வீர்கள். அந்த இடத்தில் சிறிய ப்ரமோஷன் உங்களுக்கு இருக்குது என்று சொல்லலாம். ஸ்டூடெண்ட் தைரியமாக இருங்க, தைரியமாக படிங்க, கடுமையாக ஒழிங்க. வீட்டில் இருக்கிற வயதானவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் சுமாரான காலம். நோய் நொடி எதுவும் வந்து சேராது. ஆனாலும் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்கணும். ஏனென்றால் இந்த செவ்வாய் 9வது பாவத்தில் வரும் பொழுது முதுகு தண்டில் சிறிய பெயின், நோய் இருக்கும் என்று சொல்லலாம். பரிகாரம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பாருங்க. பரிகாரம் என்று சொல்லும் பொழுது இந்த ராகு சுக்கிரன் சேருது இல்லையா, துர்கையே கும்பிடணும், தினமும் கும்பிடணும். முடிஞ்சால் துர்கா சாலிசா படிங்க, துர்கா சப்தசதி படிங்க, அல்லது துர்கை ஆலயம் சென்று அங்கே ஒரு தீபத்தை ஏற்றிட்டு சிவப்பு மலர வைத்து ஓம் தும் துர்காய நம, ஓம் தும் தும் தும், ஓம் தும் துர்காய நமக இந்த மந்திரத்தை ஜபிச்சு வந்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.